पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. அன்பர்களே, இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 19வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த திருநாமம் நமக்கு இன்றியமையாத ஒரு திறமையை வளர்க்க உதவக்கூடிய மந்திரம். எல்லா செயல்களையும், அதுவும் நல்ல செயல்களை நல்ல உற்சாகத்துடன் செய்ய வேண்டிய தன்மை நமக்கு வேண்டும். எம்பெருமான் தன் அவதாரங்களிலே அதை காண்பித்து கொடுத்துருக்கான். ராமாவதாரத்தில் கைகேயி சிறிய தாய் அவனை கூப்பிட்டு வனம் போ என்று உத்தரவிட்டாள். அப்பொழுது அன்றளந்த தாமரை போன்ற முகத்துடன் மனசா பூர்வமாசாத்திய என்று அந்த வனவாசத்தை மனதிலே ஏற்றுக்கொண்டு பிறகு தாயிடம் சரி போயிட்டு வரேன், வனவாசோ மகோதேகா, வனவாசம் ரொம்ப சிறப்பானது என்று உற்சாகத்துடன் அந்த வனவாசத்தை ஏற்றுக்கொண்டான். அந்த உற்சாகம் எப்போதும் குறையலை. கைகேயி என்ன செஞ்சால், ராமன் காட்டுக்கு போகும்பொழுதும் மரபுரியோடு போகணும்னு மரபுரி கொண்டு வந்து கொடுத்தா. அதை அடுத்த வினாடி பீதாம்பரத்தை, பட்டு பீதாம்பரத்தை தூக்கி எறிந்து அந்த மரபுரியை தரித்து கொண்டான். அப்போவும் அவனுக்கு முகத்தில் அதே மலர்ச்சி தான், அதே உற்சாகம்தான். செய்யக்கூடியது தாயின் கட்டளை, தந்தை வாக்கியம் என்று தாய் சொல்கிறாள், அதை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று, அந்த தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று அந்த உயர்ந்த காரியத்தை செய்வதற்கு இருந்த உற்சாகத்தினாலே எம்பெருமான் ராமபிரான் அந்த வனவாசத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு வழிகாட்டினான். கிருஷ்ணாவதாரத்துலேயும் அதே மாதிரி உற்சாகத்தை பார்க்கலாம். என்ன உற்சாகம் கிருஷ்ணாவதாரத்தில்? பாண்டவர்களுக்கு தூதனாக போகிறதுக்கு அவன் ரெடியாக இருந்தான். சர்வேஸ்வரனாக இருந்து, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருந்து ஒரு மனிதனாக பிறந்தான் என்பதனால தன் அத்தை பிள்ளைகளுக்கு தான் தூதுவனாக போகிறேன் என்று தானே உற்சாகத்துடன் வந்தான். உற்சாகத்துடன் வந்தான்னா எவ்வளோ உற்சாகம் தெரியுமா? நடந்தே போக தெரியா இருந்தான். உபப்ளாவியம்ங்கிற ஒரு சிட்டி, அந்த சிட்டியில் பாண்டவர்கள் தங்கியிருக்கா. அங்கேருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு தூதனாக போகணும். அந்த தூதனாக பல மைல்கள் போகணும். கடபிரான் நடந்து போகவே ஆசைப்பட்டான். நீதியை ஸ்தாபிக்க நெடும் பயணம் என்று போனான். நீதியை நிலைநாட்ட நெடும் பயணமாக. அவன் நடந்து போவதை தர்மர் ஏற்றுக்கலை. தேரில் தான் போகணும்னு சொன்னார். ஒரு தேரை ஏற்பாடு பண்ணினார். கிருஷ்ணன், சாத்தியகி என்று அவருடைய தம்பி இருவர்களும் அந்த தேரில் ஏறிக்கொண்டார்கள். தேர் கிளம்பியது. அதே சமயத்தில் வானத்தில் பல முனிவர்கள் தங்கள் தவ வலிமையினால் வானத்தில் சஞ்சரிக்கிறார்கள். அந்த முனிவர்கள்லாம் சொன்னால் கீழே இறங்கி வந்தா.
கிருஷ்ணா, நாங்களும் வரப்போகிறோம், நீ ராஜசபையில் எப்படி பேசுவ, துரியோதனனுக்கு எப்படி அறிவு புகட்டுவ, அதெல்லாம் பார்க்கணும், அதுக்காக வரோம் என்று சொன்னார்கள். ரிஷிகள் சாதாரண ரிஷிகள் அல்ல, கண்வ மகரிஷி. கண்வ மகரிஷியுடைய பெண் சகுந்தலை, சகுந்தலைக்கு பிறந்த பிள்ளை தான் பரதன். ஆகையினால் இந்த பாரத வம்சத்துக்கு ஒரு விதத்தில் முன்னோடியாக இருந்தவர் கண்வர். அந்த கண்வர் மகரிஷி, பரசுராமர் என்று பல முனிவர்கள் வந்திருக்கா. அவர்கள்லாம் நடந்து வரா. அப்போ கண்ணன் சொன்னான், முனிவர்கள் நடந்து வரும்பொழுது நாம் தேரில் போகக்கூடாதுன்னு இறங்கி நடக்க ஆரம்பித்தான். அதனால தான் இளங்கோவடிகள் பாடினார், படர்ந்து ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தான ஏத்தாதனா என்ன நாவே. தூது நடந்தான் என்றே சொல்கிறார்கள். அப்புறம் ரிஷிகளே பார்த்து, நாங்கள் அங்கே வந்து சேர்ந்துடுறோம், நீ பாட்டுக்கு வா தேர்லேன்னு சொன்ன பிறகு தான் தேரில் ஏறிண்டு வந்தான். ஆக இப்படி எம்பெருமான் உற்சாகத்துடன் தூதுவனாக இருந்தான். இதெல்லாம் பெரிய வேலை இல்லை. டிரைவராக இருந்தான் அர்ஜுனனுக்கு, அந்த குதிரையை குளிப்பாட்டினான். பல டிரைவர்கள் இருக்காங்க, வண்டி தான் ஓட்டுவாங்க, அவர்களுக்கு வண்டியை க்ளீன் பண்ணுறதுனா சரிப்பட்டு வராது. கண்ணபிரான் தான் டிரைவர் வேலையை ஏற்றின்ற உடனே அந்த குதிரையை குளிப்பாட்டுறது, அந்த குதிரைக்கு தீனி வைப்பது, அந்த குதிரையை அதற்கு என்னென்ன உபச்சாரம் செய்யணுமோ செய்கிறது எல்லாம் பண்ணி பார்த்துட்டான். போர்க்களத்தில் நடுவில் குதிரைகளுக்கு தாகமாக இருக்குன்னு சொல்லி தண்ணி வரவழித்து அந்த குதிரைகளை தண்ணி குடிக்க வச்சு தேரை ஓட்டினான். அதனால் அந்த பணியும் உற்சாகத்தோடு செஞ்சான். இதை நாம் செய்ய வேண்டியிருக்கே, ஏதோ ஏற்றுனுட்டமேன்னு செய்யலை. அதே கண்ணபிரான் ஜராசந்தன் என்கிற பெரிய சக்தி, அவன்தான் வந்து கம்சனுடைய மாமனார். அந்த கம்சனை கண்ணபிரான் அழித்ததுனால அவனுடைய 2 பெண்களும் விதவையானார்கள். அதனால் கம்சன் தன் மாப்பிள்ளை கம்சனை அழித்தவென்று கண்ணபிரான் மீது ரொம்ப பகமை பாராட்டினான். மகத தேசத்து சக்கரவர்த்தியாக இருந்தான், தற்கால பீகார் பாட்னா. அப்பேற்பட்ட பாடலிபுத்திரம்னு அந்த காலத்தில் பேர். அப்படி இருந்த அந்த மகத தேசத்து சக்கரவர்த்தியான ஜராசந்தன், அவனை ஜெயித்தாலன்றி தர்மருக்கு ராஜசூய யாகம் என்று அனைத்து அரசர்களுக்கும் தலைவர் என்ற யாகத்தை பண்ண முடியாது. அவனை எதிர்ப்பதற்கு கண்ணபிரான் சிங்கத்தின் குகையிலே சிங்கத்தை சந்திப்பது போல தர்மருக்கு உற்சாகத்தை சொல்லி, உங்கள் அப்பா ஆசைப்படுறார், சொர்க்கத்தில் இருக்கார், நீ ராஜசூயம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நாரதர் வந்து சொல்லியிருக்கார். ஆகையினால நீ அவசியம் செய்யணும், அதற்கு வேண்டான உதவி செய்வது என் பொறுப்பு, நீ அஞ்ச வேண்டாம், பீமனையும் அர்ஜுனையும் என்னோடு அனுப்பு, நான் ஜராசந்தனை எப்படியாவது வென்று உனக்கு பீமன் மூலமோ அர்ஜுனன் மூலமோ வென்று உனக்கு ராஜசூய யாகம் செய்யக்கூடிய தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லி கண்ணபிரான் உற்சாகத்துடன் சென்று ஜராசந்தனை வெற்றி கொள்ளச் செய்து பீமன் மூலம் திரும்பி வந்தான். அப்புறம் ராஜசூய வேள்வி நடந்தது. அதில் உற்சாகமாக பணி ஏற்றுக்கொண்டான். என்ன பணி? ஒவ்வொருக்கும் ஒரு பணி சொன்னான். அஸ்வத்தாமை வரக்கூடிய முனிவர்களை உபச்சரிக்கக்கூடிய பணி கொடுத்தான். அதே மாதிரி கர்ணனுக்கு தட்சிணையெல்லாம் எடுத்து கொடுக்குற பணியை கொடுத்தான். துரியோதனனுக்கு கிராசரி மளிகை சாமான்கள் கொடுக்க வேண்டிய பணியை ஒப்படைச்சான். இப்படி ஒருத்தருக்கு ஒரு பணியை கொடுத்தான். திரௌபதி அந்த சமாராதனை சாப்பிடக்கூட அனைவருக்கும் நெய் பரிமாற வேண்டிய பொறுப்பு திரௌபதிக்குன்னு சொன்னான். இப்போ அர்ஜுனன் வேடிக்கையாக கேட்டான், கிருஷ்ணா உனக்கு என்ன பொறுப்பு இதில்? கண்ணபிரான், நான் ஒரு வேலை எடுத்துகிட்ருக்கேன் நான் உற்சாகமாக. அது எந்த வேலை, என்ன பணி? வரக்கூடிய முனிவர்கள் திருவடியில் ஜலம் சேர்த்து அவர்களுக்கு நல்வரவு சொல்லக்கூடிய பணிவிடை ஏற்றுனான். இப்படி உற்சாகத்துடன் தன் பணிவிடைகளை செய்தான் கண்ணபிரான். இதை கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்குறோம். இதே மாதிரி எம்பெருமான் உற்சாகத்துடன் பல வேலைகளை தன்னுடைய அவதாரங்களில் செய்து நமக்கு என்ன காண்பிச்சான்னா, தான் ஒரு ஒப்பற்ற உற்சாகத்தோடு இருக்கக்கூடியவன் என்று. நமக்கும் அந்த உற்சாகம் வேணும். உற்சாகம் இல்லாத போனால் வாழ்க்கையில் நாம் எங்கே வெற்றி பெற போகிறோம் என்று சோர்வு வந்தால், ஒரு பணியை ஆர்வத்தோடு செய்ய தொடங்கலைன்னா நிச்சயமாக நாம் அதில் வெற்றி பெறுவது கஷ்டம். ஆக இப்படி ராமனாக கிருஷ்ணனாக உற்சாகத்துடன் பணியாற்றிய பெருமான் இப்பொழுது திருமலையில் உற்சாகத்துடனே பக்தர்களுக்கு அருள் புரிகிறான். வேறு எந்த திருத்தலத்திலும் இல்லாத சிறப்பு நம்ம திருமலைக்கு. இந்த திருமலையில் எம்பெருமான் நீங்களே பார்த்தீர்களானால், எம்பெருமானுடைய அர்த்தஜாம பூஜை நடப்பது என்பது ஏறத்தாழ 12 மணி வரைக்கும் இருக்கும். அந்த பூஜை நடந்து கொஞ்ச நாள் எம்பெருமான் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதற்கப்புறம் மறுநாளைக்கு சுப்பிரபாத பூஜை விஸ்வரூபம் தொடங்கும். பல திருத்தலங்களில் 8 மணிக்கு ராத்திரி பகவானுக்கு அரவணை சமர்ப்பித்து அர்த்தஜாம பூஜை பண்ணி முடித்தார்களானால் மறுபடியும் விஸ்வரூபம் காலையில் 6 மணிக்கு. ஆனால் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பதில் பரம உற்சாகத்தோடு நின்று கொண்டிருக்கிற திருமலையப்பன்
அவனுக்கு அர்த்தஜாமத்துக்கு விஸ்வரூபத்துக்கு நடுவில் அரை மணி கூட கேப் கிடையாது. அப்படி அவனுடைய உற்சாகம் இருக்குது. ஆகையினால்தான் அவனை பார்ப்பதற்கு காண வேண்டும் என்று உற்சாகமாக பலர் யாத்திரை செய்கிறார்கள். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, திருமலை யாத்திரை என்பது ரொம்ப சிறப்பானது. அர்ச்சிராதிகத்தின்னு ஒரு வழி இருக்கான், அந்த வழியாக வைகுண்டம் போவா. சரணாகதி பண்ணி எம்பெருமானை பெற்று மீளாமை திரும்பி வராத வாழ்க்கையை பெற ஆசைப்படுபவர்கள் இந்த சரணாகதி செய்து பக்தி யோகம் பண்ணுவார்கள். சிலர் டைரக்டாகவே சரணாகதி செய்து மோட்சத்தை பெறுவார்கள். அப்படி போகக்கூடிய அந்த பாதையில் இருக்கக்கூடிய உபச்சாரங்களெல்லாம் பார்த்தா நமக்கு தோணி போயிடுமா, இப்படியே போயின்னு இருக்கலாம், இது ஒரு நன்னா இருக்கேன்னு அவ்வளோ அழகாக உற்சாகத்தோடு உபச்சாரம் பண்ணுவார்களாம். அந்த உபச்சாரத்தை எல்லாம் பண்ணுவதற்கு ஆள் வைத்து இந்த பக்தனை தன்னுடைய இருப்பிடமான வைகுந்தத்துக்கு அழைத்து போக ஏற்பாடு செய்கிறவன் பகவான். இப்படி உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய எம்பெருமானை உத்சகிஷ்டுகு என்று திருநாமம் விட்டு நாரத பகவான் வசிஷ்டருக்கு உபதேசம் பண்ணினார். அன்பர்களே, இந்த திருநாமம் உங்கள் நெஞ்சிலே நன்கு பதிய, இந்த திருநாமத்துக்கு நாம் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு நன்கு நெஞ்சிலே படிய, அதன் பயனாக நீங்களும் உற்சாகத்துடன் நல்ல விஷயத்திலே முயற்சிகள் செய்வதற்கு ஏதுவாக வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை இப்பொழுது வாசிக்கிறேன், கேளுங்கள். உற்சாகம் அந்யாதிஷ மாததானஹ கரோதி கர்மாணி அகிலோத்தராணி ச உத்சகிஷ்ணுகு ததயேவ தேவஹ விருஷாத்ரிநாத பிரதிதோ விபாதி. ஆக இப்படி உற்சாக சக்தியோடு இரு பிராட்டியும் மார்பில் இருக்க பக்தர்கள் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் வள்ளலாக எம்பெருமான் திருமலையப்பன் நமக்கு காட்சி தருகிறான். அதனால தான் நாரதர் இந்த 19வது திருநாமத்தை இவ்வளோ அழகாக வைத்தார். அதனாலோ என்னவோ வெங்கடேச சகஸ்ரநாமத்தை ரசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கும். உங்கள் மனசில் பதியறதுக்கு இந்த உற்சாகம் இருக்கணுங்கிறதுக்காக இந்த உத்சகிஷ்டு என்கிற திருநாமத்துக்கான ஸ்லோகத்தை இன்னொரு முறை சொல்கிறேன், கேளுங்கள். உற்சாகம் அந்யாதிஷ மாததானஹ கரோதி கர்மாண்யகிலோத்தராணி ச உத்சகிஷ்ணுகு ததயேவ தேவஹ விருஷாத்ரிநாத பிரதிதோ விபாதி. ஆனால் இந்த உற்சாகம் சில பேருக்கு தீய செயலில் வந்துடும், அது வரக்கூடாது, நல்ல செயலில் தான் வரணும். அகிலோத்தராணி கர்மாணி, வனவாசம் போவதற்கு ராமனுக்கு இருந்த உற்சாகம், தர்மராஜருக்கு தூது போவதற்கு கண்ணனுக்கு இருந்த உற்சாகம், அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து அவனுக்கு வழிநடத்த எம்பெருமான் எடுத்துக்கொண்ட உற்சாகம், வந்த முனிவருடைய திருவடியை வணங்கி அவர்களை வரவேற்று அவர் திருவடிகளை ஜலம் சேர்த்து திருவடிகளை அலம்புவது என்கிற பாத்தியம் சமர்ப்பிக்கிற உயர்ந்த பணி, விப்ரூஷகு பலமுத்தமம் என்று வியாச பகவான் சொல்கிறார். அதன் பயனாகத்தான் எம்பெருமானுக்கு ராஜச யாகத்தில் அக்ர பூஜையே கிடைத்தது. அப்படி பணிந்தால் நம்மை மற்றவர்கள் பணிவார்கள். அதற்கு வேண்டிய உற்சாகம் நமக்கு இருக்கணும்னு காண்பித்தது. இதை 2 அவதாரத்தில் செய்ததை இன்றும் கலியுகத்திலையும் காட்டிக்கொண்டு திருமலையப்பன் இருக்கிறான். அன்பர்களே, நமக்கும் படிப்பட்ட நல்ல செயல்களிலேயே உற்சாகம் வருவதற்கு இந்த திருநாமத்தை பக்தியோடு திருமலையப்பனை நினைத்து கொண்டு ஜபித்தோமாக நிச்சயமாக நமக்கும் நல்ல செயல்கள் செய்வதில் உற்சாகம் வரும். எங்கே என்னுடன் கலந்து ஜபியுங்கள். உத்சகிஷ்ணவே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.